நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ரைட் டைம் டு பை த ஸ்விங் ஆர் ஷார்ட் டேர்முக்கான ஒரு பங்குகள் 5 பங்குகள். இந்த 5 பங்குகளுமே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாக் 5 செக்டார் அப்படிங்கிறதுல எடுத்துருக்குறோம். கண்டிப்பாக இந்த 5 பங்குகளுமே ஸ்விங் ட்ரேட் ஆர் ஷார்ட் டேர்முக்கு ஆப்டான ஒரு பங்குகள் தான். நிச்சயமாக இந்த பங்குகள் எல்லாமே இப்போதைக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக இந்த ஸ்டாக்கை பை பண்ணும்போதும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டாக் நீங்களும் ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் பங்கு பற்றிய புரிதலுக்கான விஷயம் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ் எல்லாம் கொடுக்கறதில்ல. நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் ப்ரொவைடரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறா ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியம், நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் குரூப் மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் குரூப்லேயும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கிறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. அது மட்டும் முக்கியம் இல்லை, இந்த டெலகிராம் குரூப் எல்லாமே நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நிறைய ஃபேக் சேனல்ஸ் நிறைய நம்ம பேர்லேயே இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பின்பற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அது என்ன மாதிரியான கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது ஒரு பங்கை பற்றி அனலைஸ் பண்ணாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு 5 பங்குகளில் முக்கியமான ஃபஸ்ட்டு பங்கு மோஸ்ட்சிப் டெக்னாலஜிஸ். இந்த மோஸ்ட்சிப் டெக்னாலஜிஸை பற்றி நான் உங்களுக்கு கூகுளில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்போதுமே ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் அவங்களோட ப்ராடக்ட் என்ன அதை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டாக்கை பற்றியான முழு புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றியே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பற்றி வாங்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். அந்த ஸ்டாக்கை ஏதோ கண்மூடித்தனமாக நீங்கள் வாங்கின மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மோஸ்ட்சிப் டெக்னாலஜிஸை பற்றியான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்சிப்போட லிங்க்டின் இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செமிகண்டக்டர். இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை செமிகண்டக்டர் தான். செமிகண்டக்டரில் ஒரு அசைக்க முடியாத நிறுவனமாக மோஸ்ட்சிப் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத் அண்ட் ஆந்திர பிரதேசில் இருக்குது. ஸோ நிச்சயமாக இப்போது இவங்க நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க இந்த செமிகண்டக்டரில் இருக்கக்கூடிய ஷார்ட்டேஜினால கிட்டத்தட்ட இப்போதைக்கு டாட்டாலேருந்து வேதாந்தா வரைக்குமே இந்த செமிகண்டக்டருக்குள்ளே வர்றதுக்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மோஸ்ட்சிப் டெக்னாலஜிஸ்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனம், அது செமிகண்டக்டர் துறையில். இந்த செமிகண்டக்டர் துறையில் இப்போ இதோட ஹை ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 326 ரூபாய். இப்போ கரண்ட் ப்ரைஸ் 260 ரூபா தான் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல சரிவுக்கு அப்புறம் திரும்பி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா 4891 கோடி ரூபாய். இதோட ஹை நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இபிஎஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராஜுவலானதாக இருக்குது. ரொம்ப ஒரு பெரிய அளவுலாம் அப்படிலாம் இல்லை. ஸோ நிச்சயமாக ஒரு ஸ்டாக் வளர்கிறதுக்கான அத்தனை திறன்களும் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு ஆவரேஜான ஃபினான்ஷியல் இருக்குது. எஃப்ஐஎஸோட கான்ட்ரிபியூஷன் தான் இந்த ஸ்டாக்ஸில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் இப்போ டிஐஸ் யாருமே இல்லையா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய விஷயம். இந்த மோஸ்ட்சிப் டெக்னாலஜிஸோட மார்க்கெட் கேபிட்டல் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட ஃபினான்ஷியலை பார்ப்போம். ஏன்னா ஒரு ஸ்டாக்கில் இப்போ நீங்கள் வாங்கினீங்க, இந்த ஃபினான்ஷியல் டவுன் ஆகி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இதனால தான் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்கு. ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா ஹையர் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவன்யூவோட நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. 2023 ஃபினான்ஷியல் இயரில் 203 கோடியாக இருந்த டோட்டல் ரெவன்யூ 2024 297 கோடியாக இருக்குது. டிடிஎம்லையும் 320 கோடி வரைக்கும் அதிகமாக இருக்குது. நெட் இன்கமும் 6.2 க்ரோஸ்லேருந்து 9.89 அப்புறம் 10.6 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸும் நல்லாவே க்ரோ காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா எஃப்ஐஐஸ் மட்டும்தான் 2.86% மேலே இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கையில் இந்த மோஸ்ட்சிப்பில் அவங்க இன்னும் உள்ளேயே வரல. சரிங்களா? ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதர் டொமஸ்டிக் இதுவும் யாரும் இல்லை. அதில் எஃபிஐஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் ஓரளவு 2.86 மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எஃப்ஐஐஸ் உள்ளே வந்தாங்கன்னா இந்த ஸ்டாக் மறுபடியும் பயங்கரமான ஒரு ரேலி கண்டக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரு நல்ல டவுன் சைடில் அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த செமிகண்டக்டரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக்கும் கூட. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கில் ஒரு ஸ்பிங்குக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா திலக் நகர், இது நல்லாவே தெரியும், டிஸ்டிலரிஸ் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம். சாரி, திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 319 ரூபா, இன்னைக்கு மட்டும் 4 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு. ஸோ இதுலேயும் ஒரு மார்க்கெட் கேபிட்டல் 6155 கோடி. நிச்சயமாக இதோட இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இந்த இயர் ஆன் இயருக்கு குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 7 ரூபா 90 பைசா தான் இருக்குது. கொஞ்சம் ஹை பிஇலையும் இருக்குது. ஸோ அது ஒன்று தான் இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ். ஆனால் இந்த மாதிரி டிஸ்டிலரிஸ் கம்பெனிஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டில் இதோட தேவைகள் தான் அதோட பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அதான் முக்கியமான விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு நார்மலாக இப்போ தான் உள்ளே வந்து என்ட்ரி ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுக்கு மட்டும் இல்லாமல் எஃப்ஐஸோட ஹோல்டிங்ஸும் 11.39லேருந்து 11.69 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பங்குக்குள்ளார வருது. ஸோ நீங்கள் ஸ்விங் ட்ரேடுக்கும் ஒரு ஷார்ட் டேர்முக்கும் கண்டிப்பாக இது ஆப்டான ஸ்டாக் தான். ஒரு வருஷத்தில் 51% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் 685% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இது மட்டும் இல்லை, இதோட மார்க்கெட் கேபிட்டலும் செக் பண்ணி பார்த்தா இதில் இருந்த பிளட்ஜஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இல்லை ஹோல்டிங்ஸில் ப்ரமோட்டரோட ஹோல்டிங்ஸ்லையும் அவங்க வச்சிருந்த பிளட்ஜஸ் வெளியில் வந்தது ஸ்டாக்குக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ நிச்சயமாக எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் 11.69 டிஐஸ் ரொம்ப சொற்பமான அளவில் தான் இருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸோட ஃபினான்ஷியலை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த திலக் நகரோட ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ 2023 1249 கோடியாக இருந்திருக்கு. இந்த 2024 1408 கோடியாகவும், டிடிஎம் பார்த்தீங்கன்னா 1422 கோடியாகவும் இருக்குது. ஸோ நிச்சயமாக நெட் இன்கமும் பார்த்தீங்கன்னா இது 2023 149 இந்த 2024 குறைஞ்சிருக்கு 138. இந்த டிடிஎம்ல 152 கோடிக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக நெட் இன்கம் வைஸ் ஒரு இந்த தடவை நல்ல ஒரு நெட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இபிஎஸும் நல்ல ஒரு க்ரோ லெவலில் தான் இருக்குது. சரி, இதில் வந்து ஹோல்டிங்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எஃப்ஐஸோட ஹோல்டிங்ஸ் 11.69, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 0.09 தான். அதில் முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மோதிலால் ஓஸ்வால் அண்டு க்ரோ நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் ஃபண்ட் அண்ட் பந்தன் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இந்தியா ஃபண்டு தான் கொஞ்சம் ஸ்டேக்ஸை வச்சுருக்காங்க. அதில் வந்து மோதிலால் ஓஸ்வால் கொஞ்சம் ஹையஸ்ட் ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக இன்னும் வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ளே வரும்போது இந்த ஸ்டாக்ஸ் மறுபடியும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈபாக் டியூரபிள்ஸ். இந்த ஸ்டாக் கடந்த ஒரு வாரமாக மிகப்பெரிய அளவில் ரேலி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 260 ரொம்ப சைடு வேலையே சுற்றிட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே. பட் மறுபடியும் இது அப்பர் சர்க்யூட் எடுத்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. நிச்சயமாக இந்த ஸ்டாக் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய அளவில் சரியில்லை. ஆனால் ஸ்டாக் மறுபடியும் மிகப்பெரிய அளவில் உயரும். ஏன் அப்படின்றதுக்கு நான் காரணம் சொல்லிடுறேன். கூகுளை ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஈபாக் டியூரபிள்ஸோட ஒர்க்கு தான் இதோட முக்கியமான விஷயம். என்னன்னா நம்ம எப்போதுமே இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்னா அவங்க காரோட இன்ஜின்ஸு எல்லா ஃபேர் பார்ட்ஸும் அவங்களே தயாரிக்கிறது இல்லை. அது மாதிரி இந்த எலக்ட்ரானிக்கல் காம்போனன்ட்ஸில் முக்கியமான இடத்துல இருக்கவங்க இந்த ஈபாக் டியூரபிள்ஸ். என்ன காரணம் அப்படின்னா ஏசியோட இன்டோர் யூனிட், அவுட்டோர் யூனிட் இது எல்லாமே இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம கம்பெனிஸ் வாங்கி அவங்க பேரை போட்டுக்கிறாங்க. அதில் முக்கியமாக இந்த டொமஸ்டிக் ஐட்டம்ஸ், இண்டக்ஷன் குக்டாப், இண்டக்ஷன் ஸ்டவ் அதெல்லாமே வந்து இவங்களோட ஓன் ப்ராடக்ட். அதில் மிக்சர் கிரைண்டர் அண்ட் வாட்டர் டிஸ்பென்சர் இது எல்லாமே முக்கிய இடத்துல இருக்காங்க. அதுவும் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனிஸாக இருந்தாலும் அந்த மோல்டிங்ஸ் இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் மோல்டிங்ஸு, அந்த யூனிவர்சல் மோட்டர்ஸ் எல்லாமே இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதில் நம்ம ஆளுங்க வாங்கி அவங்க பேரை போட்டுக்கிறாங்க. அதான் நடக்குது. நீங்கள் வேணா பாருங்கள், இந்த மாடல் ஆஃப் குக்டாப் நீங்கள் நான் பார்த்த மாதிரி இருக்கும். விகார்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த மாதிரியான குக்டாப் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது ஸ்மாலாக இருக்கக்கூடிய ஒரு டொமஸ்டிக் அப்ளைன்சஸில் இவங்க முக்கிய இடத்துல இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட் கேபிட்டல் 3017 கோடி தான். இதோட மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் 328 ரூபா. ஸோ அது ஈஸியாக ரீச் ஆகிடும் இப்போது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இபிஎஸை பொறுத்த வரைக்கும் 5 ரூபாய் 36 பைசா, கிட்டத்தட்ட 68% மேலே இயர் ஆன் இயரில் க்ரோத் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நியூ ஸ்டாக்கும் கூட. ஸோ நல்ல ஒரு க்ரோ இருக்குது. அதில் எஸ்பிஐயை 2.81%, ஹெச்டிஎஃப்சி 1.05% இந்த ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக ஸ்டாக் மிகப்பெரிய அளவில் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஜூன் குவார்ட்டரில் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேவராக தான் வந்திருக்குது. ஸோ ஒன்று வந்து பெரிய அளவில் இல்லை, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் சூட்டபுளாக வச்சுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்விங்கில் நீங்கள் ஒரு அடி அடிச்சுட்டு வெளியே போயிடலாம் இப்போதைக்கு. அதுக்கே உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து தயாராக தான் இருக்குது. பிளட்ஜஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. மார்ச்சுக்கு அப்புறம் ஜூனு. ஸோ நிச்சயமாக இது வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இந்த ஸ்டாக் ஒரு
எவர் கிரீன் ஸ்டாக்காக மாறுறதுக்கான ஒரு மல்டிபக்கராக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஸ்டாக்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எவ்ரி டிப்பில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கங்க. ஸோ நல்ல ஒரு க்ரோவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பங்கும் கூட அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஃபினான்ஷியலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இபேக் டியூரபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2023-24 இவங்களோட டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1540 கோடி. இந்த 2024 1428 கோடியாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து இந்த டிடிஎம்ல 1770 கோடி வரைக்கும் கொடுக்குறதா டிடிஎம்லேயே அவங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நெட் இன்கம் பொறுத்த வரைக்கும் 31.97 கோடியாக இருந்த ரெவன்யூ நெட் இன்கம் இப்போ 35.38 கோடி. அது இந்த டிடிஎம்ல நல்ல ஒரு க்ரோவே காமிச்சிருக்காங்க. இபிஎஸும் நியரஸ்ட் 4.78 5.22 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த ஹோல்டிங்ஸும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. லாஸ்ட் டைம் நிறையா வச்சுருந்துருக்காங்க ஜனவரியில், அப்புறம் மறுபடியும் அவங்க கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 0.74%. ஹெச்டிஎஃப்சி பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் அண்ட் ஹெச்டிஎஃப்சி டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி மேனுஃபேக்சரிங் ஃபண்டு, இந்த இதில் எல்லாத்துலேயுமே ஹெச்டிஎஃப்சி இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பங்கு அப்படிங்கிறத சொல்கிற இபேக் டியூரபிள்ஸை இந்த மூணாவது பங்காக நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ஆதித்ய பிர்லா ரீட்டைல்ஸ். நம்ம இப்போ ஏன் இந்த ஆதித்ய பிர்லா ரீட்டைல் ஸ்டாக்ஸ் இப்போ ரொம்ப நாளாக அடிமட்டத்திலேருந்து இப்போ ஏறுது அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த விநாயக சதுர்த்திக்கு அப்புறமே எல்லாமே ஃபெஸ்டிவல் தான். ஸோ இந்த ஆதித்ய பிர்லா ஃபேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமது நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் போட்டால் பீட்டர் இங்கிலாந்து தான் போடுவேன், வேன் விஷன் தான் போடுவேன், லூயி பிளிப்பு தான் போடுவேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது நம்ம நிறைய தடவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். இது நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் அது எல்லாமே ஆதித்ய பிர்லாவோட குரூப்பு தான். பேர் மட்டும்தான் வேறு, எல்லாமே நூல் எல்லாமே ஒரே இடத்துல இருந்து தான் வருது. அதனால் அவங்களோட ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே ஆள் தான். அவங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து நான் அதுதான் போடுவேன் இதுதான் போடுவேன் அப்படின்னு சொன்னாலும் அது எல்லாமே ஆதித்ய பிர்லா குரூப்போட ஒரே ப்ராடக்ட் தான், பேர் மட்டும்தான் வேறு. அதனால் அதில் பெரிய அளவில் ஒன்றும் இவங்களுக்கு மாற்றம்லாம் வருமா அப்படின்னா தெரில. நான் அதோட அந்த ஆதித்ய பிர்லாவோட குரூப்போட இதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ அசந்துருவீங்க. இங்கே பாருங்கள், பேண்டலூனு எமர்ஜிங் பிஸ்னஸில் இதில் உள்ளே போனீங்கன்னா உள்ளே நிறைய ஐட்டம்ஸ், லூயி பிளிப்பு, இன்னும் என்னென்ன இருக்குது, பீட்டர் இங்கிலாண்டு. இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாம் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஹை பர்ஃபார்மன்ஸாக இருக்கக்கூடிய எல்லா பிராண்டட் கிளாத்ஸுமே மேக்ஸிமம் இவங்களோட தான். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நாம் வேணால் பேர் வேணால் வேறு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இவங்களோட பிராண்டு அதுதான் இவங்களோட முக்கியமான வரவேற்புக்குரிய விஷயம். வேன் ஊஷனு எல்லாமே இவங்களோட தான். பெட் ஃப்ரை, த கலெக்டிவ், வேன் ஊஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன், லூயி பிளிப்பு, டெட் பேங்கரு லண்டன், டெட் பேங்கரு இங்கே பாருங்கள், ஹேக்கிட் லண்டன், எல்லாம் பேர் மட்டும் வேணால் வச்சுக்க வேண்டியதான். ஹேக்கிட் லண்டன், அந்த லண்டன் இந்த லண்டன்னு. ஸோ எல்லாமே ஒரே சட்டியில் விடுற வடை தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரே கம்பெனியோட ப்ராடக்ட் தான். அதனால் அதில் வந்து டவுட்டே இல்லை. ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு ஏற்ற ஸ்டாக்கு. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லாமே சைடு வேவில் இருந்தது, இப்போ ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடில் இந்த நேரத்தில் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் மேலே ஏறும். இது வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸே பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் நல்ல ஒரு அக்குமுலேஷன் பண்ணி வச்சுருக்காங்க, 10.13 10.59 வரைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ குரூப் தான் மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஒரு வருஷத்துக்கு 45% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு. இதுலேயே வந்து நான் உங்களுக்கு ஏபிஎஃப்ஆர்எல் பற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட இப்போ ஃபினான்ஷியலையும் நம்ம செக் பண்ணிடுவோம். இதெல்லாம் அந்தளவுக்கு எந்த பங்கையுமே நம்ம விட்டு கொடுக்கறதில்ல. நம்ம அனலைசஸை வந்து கரெக்டாக பண்ணிடணும். இது ஒரு ஃபினான்ஷியலாக 2023 12,541 கோடியாக இருந்த ரெவன்யூ 2024 14,241 கோடியாக இருக்குது. இல்லை டிடிஎம்லேயும் 14,465 கோடி வரைக்கும் வச்சுருக்காங்க. நெட் இன்கமும் மைனஸில் தான் இருக்குது இப்போதைக்கு. நெட் இன்கம் குறைந்தது தான் இந்த ஸ்டாக்கில் மிகப்பெரிய அளவில் சரிவுக்கான காரணம். ஸோ இன்னும் வந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுங்கள். இபிஎஸும் மைனஸ்க்கு போயிடுச்சு. நீங்கள் லாங் டேர்ம்லாம் யூஸ் பண்ண வேணாம். இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாக்கில் உங்களுக்கு ஒரு சின்ன லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ. நிறைய பேர் சொன்னாங்க இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்தால் ஒன்றும் ஆகாதுங்க, இதெல்லாம் அவ்வளோ பெரிய அளவில் போகாதுங்க, 100 ரூபாய்க்கு கீழே இருக்குது 90 ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னு சும்மா அடித்து நவுத்திட்டு இருக்குது ஜொமேட்டோ. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இப்போ நான் அடுத்து ஒரு துணுக்கு செய்தி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஸ்விக்கி வந்து இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும் பப்ளிக் ஆஃபரிங் வரப்போகிறாங்க ஐபிஓக்கு.
அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருந்த அமௌண்ட்டு ஸ்விக்கியோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ரைசிங் அமௌண்ட்டு 3750 கோடி தான். ஆனால் இப்போது அதை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணி 5000 கோடி ஆக்கியிருக்காங்க. இது வரைக்கும் 450 மில்லியனாக இருந்ததை இப்போ 600 மில்லியன் வரைக்கும் அவங்க பண்ண போகிறதா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. துஷ்கர் ஹோங்டா அவர் தான் அந்த ரிப்போர்ட்டை வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1250 கோடிக்கு மேலே இது வெளியே வரப்போகுது. இது வந்துருச்சுன்னா சொமேட்டோ அடி வாங்குமா? ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் புதுசாலாம் வந்து அதை இனிமேலாம் பண்ண போகிறது அவசியமே கிடையாது. ஸோ டெஃபினட்டாக சொமேட்டோ இன்னும் ஒரு நல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய லெவலில் கொடுக்க போகுது. ஸோ அது மட்டும் நிச்சயம். இறங்க பை பண்ணுங்கள். சொமேட்டோ நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், சொமேட்டோவோ ஸ்விக்கியோ இல்லாத மெட்ரோபாலிட்டனாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பாதி பேர் இப்போ வீட்டில் கிச்சன் இல்லாமல் வாஸ்துப்படி கிச்சன் இல்லாமல் சமைக்கலாமா, கிச்சன் இல்லாமல் வீடு கட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான நிலவரத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் சொமேட்டோ என்றைக்குமே சரியாது, இன்னும் அது வளர்ந்து கொண்டு தான் போகும். அதில் நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேஷன் நிறைய இருக்குது. நம்ம அதை பற்றி பார்க்குறத விட ஸ்டாக்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் 3 இயரில் நல்ல ஒரு ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்காங்க. எஃப்ஐஐஸில் வந்து கொஞ்சம் செல்லிங் நடந்திருக்குது உண்மைதான். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டேக்ஸை அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணலைனாலும் மினிமம் ஒரு 100 ஸ்டாக்ஸாவது ஜொமேட்டோவை ஹோல்ட் பண்ணுங்கள். பெரிய அளவில் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 186% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் 99% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இதை விட நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இனிமேல் தேட முடியுமானா எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் எப்படியும் ஒரு 350 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஷார்ட் டேர்மில். ஸோ நிச்சயமாக நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் பெரிய லெவலில் இல்லை, லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் அப்படி இப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ் மேக்கிங் கம்பெனிஸு இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், டோட்டல் ரெவன்யூ 7761 கோடியிலேருந்து 12961 கோடி, டிடிஎஃப்ல 14806 கோடி, நெட் இன்கம் -971 கோடியாக இருந்தது, இப்போ பாசிட்டிவில் 351 கோடியாக வந்திருக்கு. ஸோ வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இபிஎஸும் மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு வந்தாச்சு. ஸோ இதோட க்ரோ இன்னும் பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 5 பங்குகள் மோஸ்டிப் டெக்னாலஜிஸ் அண்டு திலக் நகர் அண்டு இபேக் டியூரபிள்ஸ் அண்ட் ஆதித்யா பிர்லா அண்டு ஜொமேட்டோ, இந்த 5 பங்குகளையும் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த பங்குகள் 5மே உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக் ஆர் ஸ்விங் ட்ரேடில் நல்ல லாபம் தரும். கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பங்கை பற்றி தெரியும்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.